வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் செய்து வறுமை அடைவாரும் உண்டு. ஆக 2 செல்வந்தர்கள். ஒருவன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் வறுமையுள்ளவர்களுக்கும் பசியுள்ளவர்களுக்கும் தாகத்தில் உள்ளவர்களுக்கும் கொடுத்து உதவுகிறான். அவனுடைய செல்வம் என்றென்றைக்கும் பெருகிக் கொண்டே போகிறது. அவன் மேலும் 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 கொடுத்து விருத்தியடைந்து கொண்டே இருக்கிறான். மற்றொரு செல்வந்தன் அதிக கஞ்சத்தனம் செய்து அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகிறது. ஆக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எத்தனை உண்டோ அதில் சிறு பகுதியை இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் வறுமையுள்ளவர்களுக்கும் கொடுத்து உதவ வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை விருத்தியடைய செய்வார். அதே போல நாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக மட்டும், உலகத்தின் மகிமைக்காக மட்டும் செய்யாமல் கர்த்தருடைய வசனத்தை வாரி இறைக்க வேண்டும். கர்த்தரை அறியாதவர்களுக்கு கர்த்தருடைய வசனம் சென்றடையும்படிக்கு கர்த்தருடைய வசனத்தை வாரி இறைக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை மிகவும் விசுவாசத்தில் விருத்தியடை செய்வார். கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கும்படிக்கு நம்மை பலப்படுத்துவார். ஆக கர்த்தருடைய வசனத்தை கர்த்தரை அறியாதவர்களுக்கு வாரி வாரி இலவசமாய் கொடுங்கள். கர்த்தரை அவர்கள் அறிந்து விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கட்டும். நித்திய ஜீவனுக்குள் அவர்களும் பிரவேசிக்கட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென்.